சூப்பரான ஒரு படங்க. அதாவது தெலுங்குல வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றி பெற்றிருக்கு. படம் பேர் வந்து கோர்ட்டுன்னு சொல்லிட்டு மிக அருமையான ஒரு சின்ன புதுமுக ஹீரோஸ் எல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க. படம் வந்து ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு கோர்ட் ஸ்டோரி தான். படத்தோட மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்கோ சட்டம் இருக்கு இல்லைங்களா? அதாவது 17 வயசுக்கு கீழே இருக்க பெண்களை வந்து நம்ம வந்து விருப்பம் இல்லாமல் வந்து அவங்க கூட வந்து ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து போட்கோ சட்டம். இந்த சட்டத்தை வந்து எப்படிலாம் வந்து தவறான முறையில் வந்து சித்தரிக்கிறாங்க, ஒரு பையனை எப்படிலாம் மாட்டி விடுறாங்க, அந்த பையன் அதுலேருந்து எப்படி மீள்றான், அந்த பையனோட ஃபீலிங்ஸ் என்ன, அந்த பையன் எதுக்காக அந்த பொண்ணு கூட பேசுகிறான், அந்த பொண்ணு எதுக்காக அந்த பையன் கூட பேசுச்சு, இதுக்கு நடுவில் ஃபேமிலி, இதுக்கு நடுவில் வந்து அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, என் குடும்பம் என் குடும்பம் எப்படி போனால் எனக்கு என்ன, என்னுடைய பேர் என்னுடைய குடும்ப வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அவங்க மாமா பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையால அது நடக்கிற விஷயம்தான். நடக்காத விஷயத்த எதுவுமே காட்டல. இந்த கோர்ட்டுங்கிற இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். பார்க்கறதுக்காகவே வந்து அதாவது ஒரு 17 வயசு 18 வயசு பொண்ணுங்க பசங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா ஒரு முன்னெச்சரிக்கை, ஓகேங்களா, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதுக்குங்கிறதுக்காக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள், அருமையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெதுவாக தான் போகும். மெதுவாக போனாலுமே அதில் ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ரசிக்கும்படியான ஒரு திரைக்கதை இதில் இருக்குது. பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சா அப்படின்னா பெரிய அளவுக்கு ஹிட்டெல்லாம் ஆகலை. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ரசிக்கும்படியான ஒரு திரைக்கதையும் அதில் ஒரு மெயில்டான ஒரு காதலும் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். ரசிக்கும்படியான திரைக்கதை.